இன்றைக்கி கறி குழம்பு சுவையில் காளான் ரெசிப்பிங்க. அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சாச்சு. 20 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இது உங்களுக்கு சீரகத்தூள் சோம்புத்தூள் இல்லைன்னா சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. வேற ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது வணங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலையை போட்டு ஒரு வணக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை வரல ஒரு வணக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா ஒரு வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஒரு வணக்கி விட்டு அது நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு வணக்கி இன்றைக்கி 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு தக்காளி. அது காளானை பார்த்திங்கன்னா ஒரு பைட்டு காளான் எடுத்து நான் நல்லா கழுவிட்டு சுத்தமாக இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். காளான் நல்லா வணங்கட்டுங்க. இதுக்கு தக்காளி அதிகம் போடக்கூடாது. புளிப்பு அதிகம் இருந்தால் நல்லா இருக்காது. புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும். அதில் 2 பச்சை மிளகா போட்டு வணக்கிட்டேன். நாங்கள் அல்சர் இருக்கிறதுனால பச்சை மிளகா அதிகம் போடுறதில்ல. அதனால் முழு மிளகாயே போட்டு வணக்கிட்டேன். இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நம்ம வெங்காயம்லாம் வணக்கினதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் ஊற்றி ஒரு கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விடுங்க. இது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கறி குழம்பு சாப்பிட்ற சுவையில் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. வேணுங்கிற அளவு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணுங்க. நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து வெந்து நல்லா வாசம் வருங்க. நம்ம வாசம் வரும்போது மூடி எடுத்து ஒரு கிளறி விடலாம். பாருங்கள், அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் வாசம். குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கணக்காக இருக்குது பாருங்கள். சுற்றிலையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இலை தூவிடலாம். இது சப்பாத்தி, இடியாப்பம், எல்லா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டியூப் செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புது ரெசிபியோடு நாங்கள் சந்திக்கிறோம். பாய், வணக்கம்.